இளங்கோவன் ஸ்ரீரங்கம். இவர் கேட்டுள்ள கேள்வி: ஐயா, சரராசி அதிபதி உபயராசியில் இருந்தால் நற்பலனை தருவதில்லை என்று எதனால் சொல்கின்றார்கள்? அதாவது செவ்வாய் குரு நண்பர்கள் என்றாலும் தனுசு ராசியில் செவ்வாய் நற்பலனை தராது என்கிறார் ஒரு ஜோதிடர். தெளிவுபடுத்துங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார். ஒரு ஜோதிடர் சொல்கிறாராம். எப்படி சொல்கிறாராம்? செவ்வாயும் குருவும் நண்பர்கள் என்றாலும் தனுசு ராசியில் செவ்வாய் நற்பலனை தராது என்கிறார் ஒரு ஜோதிடர். அப்போ அந்த சொல்கிற ஜோதிடர்கிட்டத்தான் இதை போய் கேட்கணும். ஏன்னா அவர் எந்த கண்ணோட்டத்தில் சொன்னார், எந்த கணக்கில் சொன்னார், எந்த அடிப்படையில் சொன்னாருங்கிறது நமக்கு புரியாது. ஒவ்வொருத்தர் சொல்கிறதும் ஒவ்வொரு அபிப்பிராயம், ஒவ்வொரு விதமாக அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக ஜோதிட சாஸ்திர ரீதியாக இவர் முதல்ல கேட்டிருக்கிறது என்ன? சரராசி அதிபதி உபயராசியில் இருந்தால் நற்பலனை தருவதில்லை. சரிப்பா, சரராசி அதிபதி அவருக்கு இன்னொரு வீடும் இருக்கு, அதை என்ன பண்ணுறது சொல்லுங்க. சரராசியில் சந்திரனுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வீடு, அது சரராசி கடகம். மற்ற சரராசிக்காரங்களுக்கு 2 வீடு இருக்க. செவ்வாய் சரராசி அதிபதி, அவருக்கு 2 வீடு உண்டு. சுக்கிரன் துலாம் சரராசி அதிபதி, அவருக்கும் 2 வீடு உண்டு. சனி மகரம் சரராசி அதிபதி, அவருக்கும் 2 வீடு உண்டு. அப்போ இந்த கணக்கை எப்படி ஐயா எடுத்துக்கலாம்? சரராசி அதிபதி இன்னொரு பக்கம் இன்னொரு ராசிக்கு அதிபதி ஆகிறாரே, ஸ்திரத்துக்கும் அதிபதி ஆகிறாரே. கடக சரத்துக்கு மட்டும்தான் சந்திரன் ஒரே வீட்டு ஆதிபத்தியம். மற்ற 3 சரராசிகளுக்கும் அதனுடைய அதிபதிகளுக்கு இன்னொரு ஸ்திர ராசி வீடாக அமையுது. அப்போ இந்த கருத்து தப்பாக போயிடுச்சு இல்லையா? சரராசி அதிபதி உபயராசியில் இருந்தால் நற்பலனை தருவதில்லை, இது தப்பாக போயிடுச்சு இல்லை? யோசனை பண்ணிக்கோங்க. சந்திரனை தனியாக கவனிக்கிறோம். ஏன்னா சந்திரனுக்கு எப்போவுமே கொஞ்சம் தனியாக தான் கவனித்தோம். இந்த 3 பேர்த்தையும் எடுத்துக்கிட்டோம், 3 சரராசியும் எடுத்துக்கிட்டோம். மேஷம் துலா மகரம். இந்த 3 எடுத்துக்கும் போது என்ன ஆகுது? இவங்களுக்கு 3 ஸ்திர ராசியும் சேருது. அப்போ இவங்களை சரராசிக்கு மட்டும் உடையவர்னு எப்படி எடுத்துக்க முடியும்? எடுத்துக்க முடியாது. இன்னொரு ஆதிபத்தியம் அவங்களுக்கு வருது இல்லை? அப்போ இந்த கருத்து தப்பாக போயிடுச்சு இல்லை? நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் விளக்கம் மட்டும்தான் சொல்கிறேன், முடிவு சொல்லலை, விளக்கம் மட்டும் சொல்கிறேன். அப்போது சரராசி அதிபதிகள் யாருப்பா அப்படின்னா மேஷ செவ்வாய், துலா சுக்கிரன், மகர சனி. இவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கு. அந்த வீட்டை என்ன பண்ணுறது? அந்த ஆதிபத்தியத்தை அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை என்ன பண்ணுறது? யோசனை பண்ணி பாருங்க. அப்போது இந்த கருத்து தப்புன்னு ஆயிப்போச்சா? சரராசி அதிபதி உபயராசியில் இருந்தால் சரி வராது அப்படிங்கிற கருத்து, நல்ல பலன்களை தராது அப்படின்ற கருத்து தப்பாகி போச்சு இல்லை? நற்பலன்களை தருவதில்லைங்கிற இது தப்பாகி போச்சு இல்லை? ஆய்வு செஞ்சு பார்க்கணும். எப்படி, என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்க, அது சரியாக வருதா? ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள். நான் கருத்து மட்டும் சொன்னேன். சரராசி அதிபதிகள் 3 பேர்த்துக்கு மேஷம் துலாம் மகரம், 3 சரராசி அதிபதிகளுக்கும் இன்னொரு வீடு இருக்குது ஸ்திர ராசியாக. எது? செவ்வாய்க்கு விருச்சிகம், சுக்கிரனுக்கு ரிஷபம், சனிக்கு கும்பம், 3 ஸ்திர ராசி. அப்போ அவங்களுக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கும்போது இந்த கருத்து சரியாக வருமா? வர
அப்போ சந்திரன் கிட்ட போகும். சந்திரன் அவரும் ஒரு சரராசி. அப்போ சந்திரன் கிட்ட போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் இந்த உபயலக்கணங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறார் பார்க்கணும். அப்போது மிதுன உபயலக்கணமாக இருந்தால் அவர் 2ஆம் வீட்டுக்காரராக வருவார். அவர் எப்படி தப்பு பண்ணுவார்? பண்ண மாட்டார். சரி, கன்னி இலக்கணத்துக்கு போகிறீங்க, 11ஆம் வீட்டுக்காரராக வர்றாரு, தப்பு பண்ண மாட்டார். கெட்ட பலன்லாம் அவர் செய்ய மாட்டார். அவர் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் செயலற்று போவார். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தன் ஆதிபத்தியத்தை அவர் செஞ்சு தான் ஆகணும். அங்கே இருந்தார்னா, எங்கே இருந்தா, உபயத்தில் இருந்தாலும் சரி. 11ஆம் இட அதிபதி கன்னிக்கு வந்துடுவார், 2ஆம் இட அதிபதி கடகத்த அதிபதி மிதுனத்துக்கு போயிடுவார். அப்போ தன்னுடைய ஆதிபத்தியத்தை அவர் செஞ்சுத்தானே ஆகணும். வளர்பிறை சந்திரனாக இருந்தால். தேய்பிரை சந்திரனாக இருந்தால் வேறு, அவருக்கு ரெட்டை வேஷம். அப்போ என்னாச்சு, இந்த 2 உபயலக்கணங்களுக்கும் சந்திரன் உபயலக்கணத்தில் இருக்கும்போது கெடுபலன்களை செய்ய மாட்டார், செய்வதற்கு வாய்ப்பில்லை. வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தன் 2 ஆதிபத்தியத்தையும், அதாவது மிதுனத்துக்கு 2ஆம் இட ஆதிபத்தியம், கன்னிக்கு 11ஆம் இட ஆதிபத்தியம், ஒன்று தனாதிபத்தியம் இன்னொன்று லாபாதிபத்தியம், 2ஐயும் அந்த லக்னத்தில் அந்த உபயலக்கணத்தில் இருக்கும்போது அவர் எடுத்து செய்வார். வளர்பிறை சந்திரனாக இருந்தால். தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அது வேறு மாதிரி மாறிடும். அதுக்கு நம்ம ஆய்வு பண்ணணும். சரி, இன்னும் இருக்கக்கூடிய 2 உபயலக்கணத்துக்கு வருவோம். தனுசு. தனுசுக்கு அவர் அஷ்டமாதிபதியாக வர்றார். நல்லா கவனிச்சுக்குவோம். தனுசுக்கு அவர் யார் எப்படி வர்றாரு? குருவுக்கு அவர் நண்பர் தான், அத்தியந்த நண்பர் தான். இருப்பினும் 8ஆம் இட அதிபதியாக வர்றார் இல்லையா, அஷ்டமாதிபதியாக வர்றார் இல்லையா. அப்போ அஷ்டமாதிபதியாக வரும் பொழுது தனுசு லக்னத்துக்கு அவர் நன்மையை செய்வதற்கு வாய்ப்பு குறையும். தேய்பிரையாக இருந்தால் இன்னும் மோசம். வளர்பிறையாக இருந்தால் நன்மை செய்ய மாட்டார். ஆயுள் மட்டும் கூட்டி கொடுத்துருவார். தனுசில் உட்காந்துருக்கும் போது ஆயிலை கூட்டி கொடுத்துருவார். அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கும்போது ஆயிலை சேர்த்து கொடுத்துருவார். ஆனால் நற்பலன்களை செய்வாரா? தன்னுடைய திசையில் செய்ய மாட்டார். ஏன்? அவர் அஷ்டமாதிபத்தியத்தை பெறுகிறார். ஆகையினால தனுசுக்கு சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் சரி, வளர்பிறையாக இருந்தாலும் சரி, நன்மையை செய்வதில்லை. ஆனால் அதே டைமில் அங்கே இன்னும் ஒரு சிறப்பு என்ன வந்துடுதுன்னா, சந்திரன் இருக்கிற இடம் ராசி ஆகிடுது, உடல் ராசி ஆகிடுது. அப்போ தனுசு லக்னமே தனுசு ராசி ஆகிடுறதுனால அதுக்கு ரெட்டை ஆதிபத்தியம். அதே மாதிரி தான் அங்கே மிதுனத்தில் இருக்கும் பொழுதும் சந்திரன் இருக்கும்போது மிதுன லக்னம் மிதுன ராசின்னு ஆகிடும். இங்கே கன்னியில் இருக்கும்போது கன்னி லக்னம் கன்னி ராசின்னு ஆகிடும். அதுக்கு ரெட்டை பலன் வந்துடுது. லக்னமும் அதுவே ராசி அதுவே. இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா பலன்கள் மாறும். அப்போது தனுசில் இருக்கும்போது அதுவே ராசி ஆகிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கெடு பலன்கள் அஷ்டமாதிபத்தியத்தை அவர் குறைச்சிக்கிறார். தேய்பிரை சந்திரனாக தான் செயலற்று போவார். வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது அந்த அஷ்டமாதிபத்தியத்தை குறைத்து கொள்வார். அவர் நன்மையை செய்யலைன்னாலும் தீமையை செய்யாமல் இருந்தால் அதுவே நன்மை தானே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கார், கெடுதலை செய்யலேன்னாவே அது நன்மை தான். ஏன்னா ஏன் கெடுதலை செய்ய மாட்டாருன்னு சொல்கிறேன்? தனுசு லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போது அதுவே ராசி ஆகிடுது, உடல் ராசி ஆகிடுது. தனுசு லக்னமும் அதுவே, தனுசு ராசியும் அதுவே. அப்போ என்ன ஆகுது? 2 பலம் அங்கே வந்துடுது, 2 ஒன்றாயிடுது. அப்போ அவருடைய அஷ்டமாதிபத்தியத்தை அவர் குறைத்துக் கொள்வார். சரி, அடுத்து மீனத்துக்கிட்ட வரும். மீனத்துக்கிட்ட வந்தோம்னா என்ன ஆகுது? 5 கூடையவர் பஞ்சமாதிபதி. அப்போ பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடியவர் லக்னத்தில் இருந்தால் எப்படி கெடுதல் பண்ணுவார்? சரராசி தான் கடகம், அதனுடைய அதிபதி தான் சந்திரன். அப்போ மீனத்தில் இருக்கும்போது என்ன ஆச்சு? லக்னம் மீனம், ராசியும் மீனம். அப்போ இவர் சந்திரன் யார்? 5 கூடையவர் பஞ்சமாதிபதி, திரிகோணாதிபதி. திரிகோணாதிபதி திரிகோணத்தில் இருந்தால் அது நல்லதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருந்தால் அது நல்லது. அவர் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் கெடுதல் இருக்காது, நன்மை செய்ய மாட்டார், கெடுதல் இருக்காது, அவ்வளோதான். ஏன்? மீன லக்னம் மீன ராசி ஆயிடுச்சு.
அப்போ வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அஞ்சாம் இட ஆதிபத்தியத்தை பூரா கொடுத்துருவார். 5ஆம் இடம் என்னென்ன ஆதிபத்தியத்தை வச்சிருக்குதோ அதையெல்லாம் சந்திரன் செஞ்சுருவார். அப்போ எப்படி இந்த கருத்து தப்பாக போச்சு இல்லை? சர ராசியினுடைய அதிபதி உபய லக்னங்களில் இருந்தால் நற்பலன்களை செய்வதில்லை அப்படிங்கிறது தப்பாக போயிடுச்சு இல்லை? நான் விளக்கம்தான் கொடுத்துருக்கேன், நீங்களே விளங்கிக்கோங்க. நான் விளக்கம் கொடுத்துருக்குறேன், அந்த விளக்கத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அப்படி அல்ல, அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயத்துக்கும் வெவ்வேறு விதமான கண்ணோட்டங்கள் தேவை. ஒரே விதமான கண்ணோட்டம் ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லை, வெவ்வேறு விதமான கண்ணோட்டம் வரும். பாருங்க, தனுசுக்கும் மீனத்துக்கும் சந்திரன் எப்படி மாறுறாரு பார்த்தீங்களா? தனுசுக்கு அஷ்டமாதிபத்தியமாக வர்றாரு, மீனத்துக்கு பஞ்சமாதிபதியாக வர்றாரு. இப்படி ஒரு லக்கணத்துக்கும் வேறு வேறு விதமான கண்ணோட்டங்கள், வேறு வேறு விதமான ஆய்வுகள் தேவைப்படுது. சரி, இப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க? அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க? செவ்வாய் குரு நண்பர்கள் என்றாலும் தனுசு ராசியில் செவ்வாய் நற்பலனை தருகிறாது என்றார் ஜோதிடர். சரி, இதுக்கும் ஒரு விளக்கம் மட்டும் கொடுக்குறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவருக்கு 2 வீடு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் மேசராசி சரராசி. ஆனால் அது எத்தனாம் வீடு? தனுசுக்கு 5ஆம் வீடு. அப்போ பஞ்சமாதிபதி லக்னத்தில் இருந்தால் கெடுப்பாரா? ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் நட்புடன் இருக்கும்போது அவர் எப்படி கெடுப்பார்? எப்படி நற்பலன்களை தராமல் இருப்பார்? 12ஆம் இட ஆதிபத்தியம் அவருக்கு இருக்குது. 12ஆம் இட ஆதிபத்தியம் அங்கே வந்து உட்கார்றார், லக்னத்தில் வந்து உட்கார்றார். இருந்தாலும் அவர் அந்த ஒரு சுப ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கும் பொழுது அந்த சுப ஆதிபத்தியத்துக்கு தான் இவர் வந்து முக்கியத்துவம் தரணும். ஏன்னா இவர் ஒரு சுப ஆதிபத்தியத்தில் உட்காந்துருக்கார், தனுசில் உட்காந்துருக்கார். யார்? செவ்வாய் தனுசில் உட்காந்து நட்புடன் உட்காந்துருக்கார், நல்ல கம்பீரமாக உட்காந்துருக்கார். அப்போ தன்னுடைய விரையாதிபத்தியத்தை விட்டு கொடுத்து பஞ்சமாதிபத்தியத்தை அவர் எடுத்துக்குவார். இதுதான் உண்மை கருத்து. அவர் சொல்கிறார், அவருடைய அபிப்பிராயம். நான் விளக்கம் சொல்கிறேன், இந்த விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, விளக்கம் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. கருத்து என்பது வேறு, விளக்கம் என்பது வேறு. கருத்தை பொதுவாக சொல்லிவிடலாம், ஆனால் விளக்கம் விளக்கி சொல்லுவது. எப்படி அப்படின்ட்டு விளக்கி சொல்லுவது. அப்போ நான் விளக்கம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்போது குருவும் செவ்வாயும் நண்பர்கள், அதிநண்பர்கள், பரஸ்பர நண்பர்கள் இருப்பினும் அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். செவ்வாய் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு? 5-12 கூட ஆதிபத்தியம் வாங்குறாரு. அப்போ 5ஆம் இடம் பஞ்சம திரிகோணம். அந்த பஞ்சம திரிகோணாதிபதி லக்ன திரிகோணத்தில், தனுசு லக்ன திரிகோணத்தில் உட்காரும்போது நன்மைத்தான் செய்வார் என்பது விளக்கம். அவர் கெடுதலை செய்ய முடியாது. தன்னுடைய 12ஆம் இட ஆதிபத்தியத்தையும் சுபவரியங்களாகவே மாற்றிடுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. 12ஆம் இட விரய ஆதிபத்தியத்தை எப்படி விரயம் பண்ணுவார்? சுபவரியங்களாக செய்வார். நல்ல சுபவரியங்கள்லாம் என்ன? நன்மையான காரியங்களுக்குரிய செலவுகளாக செய்வார். முதலீட்டு செலவுகள், கல்யாண செலவுகள், இப்படி உண்டான நல்ல செலவுகள், நகை வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இப்படி நன்மையான செலவுகளை செய்ய வச்சுருவார். ஆகையினால் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நான் விளக்கம் கொடுத்ததுலேருந்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 கருத்தும், நீங்கள் சொன்ன 2 கருத்தும் தப்பாக போயிடுச்சு. 2 கருத்துமே தப்பாக போயிடுச்சுங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். இந்த விளக்கத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும், நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஐயா. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன்.